ஓகே ஃபைன். வேரியபிள்ஸ்க்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா ஆக்சுவலி டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, பைத்தானில் கொஞ்சம் டேட்டா டைப்ஸ் இருக்குது. டேட்டா டைப்ஸில் என்ன, நம்ம ஆல்ஃபபெட்ஸு நம்பர்ஸு அது மாதிரி சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை ஒரு செட் ஆஃப் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாக மேக்ஸில் இன்டீஜர்னா என்ன, ஒன்று நெகட்டிவ் வேல்யூ இல்லைனா பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டு சேர்ந்து தான் இன்டீஜர். ஓகே, ஸோ அதே இது பைத்தானில் நம்ம நார்மலாக நம்பர் என்டர் பண்ணோம்னா அதை இன்டீஜர்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் ஐஎன்டி. ஓகே, ஐஎன்டி இன்டீஜரோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, அண்ட் தென் இப்போ சப்போஸ் மேக்ஸில் வந்து நம்ம 3.5 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு, நம்ம அதை எழுதியிருக்கோம். அதை என்னன்னு சொல்லுவோம், 3.5 அப்படின்னு சொல்லுவோம், டெசிமல் வேல்யூன்னு சொல்லுவோம். கரெக்டாக பைத்தானில் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ஏதாவது நம்பர் பாயிண்ட் வச்சு இருந்துச்சு, 2.0 3.6 அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் வச்சு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். FLOAT. ஓகே, ஸோ ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். யா, அண்ட் தென் எனிதிங். ஓகே, ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும், நான் டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ நான் கொடுத்தேன்னா அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புங்கிற மாதிரி மீனிங். ஓகேவா, டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ நான் ஏதாவது கொடுத்தேன்னா அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த மாதிரி நான் நிறைய டேட்டா டைப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது கரெக்டானு எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, ஒரு கமாண்ட் இருக்கும், டைப் கமாண்டு, TYPE. ஓகே, ஸோ இந்த டைப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா டைப்பை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் A is equal to 10ன்னு வச்சுருக்கேன். A is equal to 10.5, சாரி, B is equal to, C is equal to info, D is equal to சரி. ஓகே, இதை ஃபஸ்ட்டு ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். print of type of A. யா, இங்கே எஸ்டிஆருங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கை டினோட் பண்ண. ஓகேவா, ஃப்ளோட் நமக்கு தெரியும், ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல் வச்ச வேல்யூ, இன்ட்டுங்கிறது நார்மல் இன்டிஜர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது ஒரு டேட்டா டைப்போட இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு செக் பண்ணோம்னா டைரெக்டாக we can use the type command. ஓகே, யா, ஸோ these two topicsம் clear-ஆ? ஓகே, தென் என்ன பார்த்துருப்போம், பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், A is equal to 10, B is equal to 5. ஸோ இதை எப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாம், ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம், A plus B. Then print of A minus B. சரி, ஓகே. யா, நம்ம நார்மலாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது நாலுமே நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னோட ஆன்சர் எப்படி கொடுக்கும், 10 divided by 5, 10 plus 5, 10 into 5, 10 minus 5 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டு. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், A divided by 5ஓட ஆன்சர் 2.0ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா, ஆக்சுவலி எனக்கு டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த 0.0 வர்றது பிடிக்கல. ஸோ அதை நான் டெலீட் பண்ணால் என்ன தெரியுமா பண்ணணும், ஃப்ளோ டிவிஷன் பண்ணும், FLOOR. ஓகே, FLOOR. ஸோ இதான் ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இன்னொரு ஸ்லாஷையும் போட்டு விடணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு டெசிமல் பாயிண்ட் போயிருக்கும். இது நார்மல் டிவிஷன், இது ஃப்ளோர் டிவிஷன். ஓகேவா, அண்ட்
இப்போ எனக்கு வந்து 10 பவர் 5ஓட ஆன்சர் வரும். 10 பவர் 5. ஓகே, மேக்ஸில் பவர் கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஸோ 10 பவர் 5ஓட ஆன்சர் வேணும்னா ஏ டபுள் ஸ்டார் பி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 10 பவர் 5ஓட நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, யா. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ எனக்கு என்னென்ன வேணும்னா, இப்போ நார்மலாக ஏயை பியை வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் தான் ஆன்சராக கொடுக்கு. பட் எனக்கு கோஷன்ட் வந்து சாரி ஏயை பியை வச்சு டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது 5ஐ 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். யா, டிவைட் எப்படி பண்ணியிருக்கோம்னா 10ஐ உள்ளே போட்டுட்டு 5ஐ வெளியே போட்டுட்டு 10ஐ 5ஐ வச்சு டிவைட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக எனக்கு அவுட்புட்டில் அதோட கோஷன்ட் 2, 5 2s are 10. ஸோ கோஷன்ட்டில் எனக்கு 2ன்னு ஆன்சர் வந்துட்டு. எனக்கு இதோட ரிமைண்டர் டிஸ்பிளே ஆகணும்னா நான் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா பெர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் ஏ பெர்சன்டேஜ் பி. ஸோ இதை போட்டுட்டேன்னா இது ரெண்டுக்கும் ஆன ஆன்சர் ரிமைண்டர் எனக்கு கிடைச்சிரும். இப்போ 10 5 வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? கண்டிப்பாக ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். யா, ஸோ எனக்கு ரிமைண்டர் வந்து காமிக்கும் இங்கே. ஓகேவா? நம்ம வந்து சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா டிவைட் பண்ணும், டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா டிவைட் பண்ணிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூவெல்லாம் தூக்கி விட்டுரும். அண்ட் பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிமைண்டரை ஆன்சராக சொல்லும். ஓகேவா? யா. ஸோ இந்த பேசிக் அரித்மெட்டிக் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நானே பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்கவா? என்ன தெரியுமா பண்ண போறீங்க? ஒரு 5 வேரியபிள் நேமை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ ஒரு ஜஸ்ட் 5 வேரியபிள் நேமை, அதாவது கரெக்டான வேரியபிள் நேம் 5ஐ கிரியேட் பண்ண போறீங்க. இந்த ஃபார்மேட்டில் வேரியபிள் நேம் கொடுத்தா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூ கேன் ஷேர் இட் இன் தி சாட் விண்டோ. Okay, super Purani. Okay, Jesslyn, you can also share your answer. Then we can move on to the next topic. Okay, fine. That's great. Okay, next concept என்ன பார்த்தோம்னா if else statement. Okay, அதாவது conditional statement. Okay, condition means if கிட்ட we will tell one condition. Suppose the condition is correct means it will show one output. Okay, condition not correct means it will show another output. Okay, yeah. And yeah, ஒன் மோர் கமாண்ட் மிஸ் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு. என்னன்னா இப்போ ஒரு வேரியபிளில் நான் தான் A=10 ஒவ்வொரு டைமும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த கோடை யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக இப்படி கொடுத்துக்கலாம். A=input அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு நான் அதே ஏவை பிரிண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ யா, நான் 5 ஏக்கு என்ட்ரு பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது நான் 5 இன்புட்டாக என்ட்ரு பண்ண 5, தென் பிரிண்ட் ஆஃப் 5 கொடுத்து எனக்கு அவுட்புட்டில் 5 இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏக்கு ஒரு வேல்யூ வாங்கிட்டு
bக்கு ஒரு வேல்யூ வாங்கிட்டு ஓகே print of a plus b கொடுக்குறேன். ஏக்கு வந்து நான் 2ன்னு என்டர் பண்ணிக்கிறேன், பிக்கு 4ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆன்சர் 24ன்னு வந்திருக்கு. இங்கே நான் a plus bன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, நான் a plus bன்னு கொடுத்துருக்கேன், பட் எனக்கு ஆன்சர் 24ன்னு வந்திருக்கு. ஏன் இப்படி வந்துச்சுன்னா, பைத்தான் ப்ரோக்ராமில் இன்புட் கமாண்ட் வந்து நம்ம என்ன இன்புட் என்டர் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு நினச்சிக்கோ. ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். கரெக்டாக, அதாவது ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மேக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நம்பர்ஸில் என்ன பண்ணலாம், இன்டீஜரில் 1 + 1 = 2 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம், 1 × 2 = 2 அப்படி ஆட் பண்ணிக்கலாம், 2 3 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 10/5 டிவைட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே ஸ்ட்ரிங்கில் நம்மளால் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரை அது ஏதோ ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கோ. ஓகேவா, இங்கேயுமே 2 ஃபிக்ஸட் வேல்யூ 4 ஃபிக்ஸட் வேல்யூ நினச்சிக்க. நான் a + b போட்டதும் ரெண்டும் கம்பைன் ஆகுமே தவிர ரெண்டும் ஆட் ஆகாது. ஸோ அதனால தான் என்னோட ஆன்சர் 24ன்னு வந்திருக்கு. இப்படி இருந்தால் நம்ம யோசிப்போம்ல, எப்படி நம்ம 2 நம்பரை இன்புட்டாக வாங்கி ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஒரு கமாண்ட் இருக்குது, int ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்புறம் int open bracket close bracket. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சேம் தான் கொடுக்க போகிறேன். 2 கொடுத்துருக்கேன், 4 கொடுத்துருக்கேன். எனக்கு ஆன்சர் பாருங்க, 2 + 4 6ன்னு வந்துட்டு. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு ஜென்ரலாக இன்புட்டுங்கிற கமாண்டு ஸ்ட்ரிங்காக தான் எல்லா இன்புட்டையும் வாங்குது. எனக்கு வந்து இன்புட்டை வந்து இன்டீஜர் ஃபார்மேட்டில் வேணும், ஒரு நம்பராக எனக்கு வேணும்னா நான் இன்ட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணாமல் தான் எனக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏஜ்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறேன். எப்படி வாங்க போகிறேன்னா, நான் ஏதாவது மெசேஜ் சொல்லலாம் யூசருக்கு, டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் எ இல்லை என்டர் யுவர் ஏஜ். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், நம்ம என்டர் பண்ணுற ஏஜ் வந்து இந்த ஏஜுங்கிற வேரியபிள் நேமுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். சரியா, ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்தேன். தென் என்ன பண்ண போகிறேன், if else கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா, if போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த வேரியபிள் நேமை ஒரு தடவை செக் பண்ண போகிறேன். ஏஜ் வந்து 18 விட கிரேட்டரா, இங்கே நான் என்ன நம்பரை என்ட்ரி பண்ணுறோமோ அது ஏஜில் ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் அகெயின் இன்ட்டு போட மறந்துட்டு பாருங்க, ஏஜ் வந்து நம்ம நம்பர் தான் வாங்குறோமா, ஸோ அப்போ கண்டிப்பாக இன்ட்டு போட்டுருக்கணும். இன்ட்டு போட்டு ஸ்டார்டிங் ஒரு ப்ராக்கெட் எண்டிங்கில் ஒரு ப்ராக்கெட். ஓகே, இப்போது என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 நம்ம பார்க்கணும். ஓகேவா, சப்போஸ் 18 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம், எலிஜிபிள் ஃபார் ஓட். ஓகே, இல்லைன்னா எல்ஸ், சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏஜ் 18 மேலே இல்லைன்னா என்ன கமாண்ட் வரும், நாட் எலிஜிபிள். ஓகே, இப்போ நான் ரேண்டமாக சம் வேல்யூஸ் என்டர் பண்ணுறேன், நாட் எலிஜிபிள் பிகாஸ் 13 is less than 18. ஓகே, இதுதான் if else கான்செப்ட். இதுலேயே இன்னொரு வேல்யூ இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா எல்லுங்கிற கான்செப்ட். ஓகேவா, சப்போஸ் ஏஜ் வந்து யாரோ தெரியாமல் மைனஸில் என்டர் பண்ணிட்டாங்க, அப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணலாம்னா, 0வோட சின்ன நம்பர் எல்லாமே, இப்போ ஏஜ் வந்து லெஸ் தென் 0வாக இருந்தாலே கண்டிப்பாக அது நெகட்டிவ் ஆகிடலாம். ஸோ அப்படி 0வோட லெஸ்ஸனாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் இன்வேலிட். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன், 18 கொடுத்தேன், எனக்கு நாட் எலிஜிபிள்னு காமிக்கி அகெயின் ரன் பண்ணியிருக்கேன், -18 கொடுத்தேன், எனக்கு இப்போ வந்து இன்வேலிட்னு காமிக்கா.
ஏன்னா நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் லெஸ் தென் 0வோட ஏதாவது வந்துச்சு -8னா -8ங்கிற ஒரு ஏஜே கிடையாது. ஏஜ்னாலே அது பாசிட்டிவ் நம்பர் தான் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி யாராவது இன்வேலிடாக கொடுத்தாங்கன்னா அது இன்வேலிடுன்னு காமிக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம இஃப் எல்இஃப் எல்ஸ் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம எல்இஃப்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப் டு திஸ் ப்ரோக்ராம் கிளியர். ஓகே, வாவ் சூப்பர். உங்களுக்கு அப்போ தென் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துருமா? ஓகே, என்ன பண்ண போறீங்கன்னா 2 நம்பரை இன்புட்டாக கொடுத்துட்டு a is equal to some number, b is equal to some number. ஓகே, தென் அந்த 2 நம்பரில் எது கிரேட்டர்னு கண்டுபிடிங்க. ஓகே, யா. ஓகே, ஆர் யூ டூயிங்? இல்லை எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? கூகுள் கொலாபில் பண்ணி சென்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை மொபைலில் டைப் பண்ணி சென்ட் பண்ணாலும் ஓகே தான். Yeah, super good news for the right answer. ஓகே ஜஸ்லின், டோன்ட் வெரி. சப்போஸ் லேப்டாப்லனா பிரச்சனை இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் கூட பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். என்னன்னா அதாவது இந்த இஃப் கண்டிஷன் வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, வேறு லெட்டர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் a is equal to ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரிங் இன்ஃபோஸ் மைட்டுக்குள்ள இன்ஃபோங்கிற வேர்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா இஃப் டபுள் கோட்ஸ்குள்ள தான் இன்ஃபோ கொடுக்கணும், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? இஃப் இன்ஃபோ இன் போட்டு வேரியபிள் நேம் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. வேரியபிள் நேம் தென் பிரிண்ட் ஆஃப், ஒருவேளை இருந்துச்சுன்னா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், print of no. ஓகே, ஸோ இன்ஃபோங்கிறது இன்ஃபோஸ்மெண்ட்குள்ளே இருக்குது. ஸோ நமக்கு எஸ்ன்னு வந்துருக்கு. சப்போஸ் அந்த வேல்யூ இன்ஃபோஸ்மெண்ட்குள்ளே இல்லைன்னா அது நோன்னு டிஸ்பிளே பண்ணு. ஓகேவா? இது ஒரு சிம்பிள் இஃப் எல்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, இஃப் எல்ஸு எல்இஃப் எல்ஸ் இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
வா சூப்பர் ஜெஸ்லின், கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, செம நல்லா இருக்கு. ஓகே ஓகே இந்த இஃப் கண்டிஷனில் எல்லாமே கிளியர்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஓகேவா? அது என்ன பார்த்தோம்? ஃபார் லூப்னு சொல்லிட்டு பார்த்தோம். லூப்ல வந்து டூ டைப்ஸ் உண்டு, ஓகே? ஒன் இஸ் ஃபார் லூப், அனதர் ஒன் இஸ் வைல் லூப். ஸோ ஃபார் லூப் தான் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓகே, இதோட பேசிக் சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபார் ஒரு வேரியபிள் நேம் இன் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ரேஞ்ச் எப்படி கொடுக்கணுங்கிற கண்டிஷன்னா, ஸ்டார்டிங் வேல்யூ சொல்லணும், எண்டிங் வேல்யூ 5 இருந்தால் 4ன்னு போடணும், எண்டிங் வேல்யூ 10 இருந்துச்சுன்னா 11 சாரி எண்டிங் வேல்யூ 6ன்னு போட்டால் தான் 5 வரைக்கும் நமக்கு அவுட்புட் கொடுக்கும், ஓகேவா? அது லாஸ்ட் நம்பரை ஸ்கிப் பண்ணிடும். இங்கே நான் 1லேருந்து 6 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 6 வரும்போது எனக்கு ஸ்டாப் ஆகிடும், ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம மற்றதுக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 6 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்போது எனக்கு 5 தடவை அவுட்புட் வரும். ஓகே, எனக்கு 5 டைம்ஸ் அவுட்புட் வந்தாச்சா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னா, ஒரு ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ உண்டு, ஓகேவா? இப்போ நான் அந்த ஸ்டெப் வேல்யூ 2ன்னு போட்டேன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஸ்கிப் பண்ணும். 3 போட்டேன்னா ரெண்டு எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டெப் வேல்யூ வந்து 2ன்னு போட்டு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஃபோ பிரிண்ட் ஆகிடும், கண்டிஷனை செக் பண்ணும், வெதர் 6 விட லெஸ்ஸாக இருக்கான்னு. ட்ரூவாக இருந்தால் நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் யா நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்து ஒன்று ஸ்கிப் பண்ணும், ஓகேவா? அதாவது ஐ வேல்யூ எப்படின்னா கூடிட்டே வரும். ஐ வேல்யூ ஃபர்ஸ்ட் 1ல இருக்கும், செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது 2ல இருக்கும், நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது 3ல இருக்கும். அந்த மாதிரி கூடிட்டே வரும். இப்போ இங்கே நம்ம 2ங்கிறது கொடுத்துருக்கனால எப்படி கூடுனா 2 2ஆக கூடும். ஃபர்ஸ்ட் டைம் ஐ வேல்யூ 1ஆக இருக்கும், அப்புறம் அது கூட 2 ஆட் ஆகி 3ஆக மாறும், ஒன்று பிரிண்ட் பண்ணும். அண்ட் 3 கூட 2 ஆட் ஆகி 5ஆக மாறும், அது ஒன்று பிரிண்ட் பண்ணும். அடுத்து 5 கூட 2 ஆட் ஆகி 7 ஆகும். பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷனே 6ன்னு கொடுத்தா 5ஓட ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு 5 வரைக்கும் தான் ஆன்சர் கிடைக்கும், ஓகே? யா ஸோ 5 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணும், அதுலேயே ஓடியில் ஒன்று வந்து ஸ்கிப் பண்ணிடும், ஓகே? யா ஃபார் லூப்பில் நம்ம நம்பர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரிங் ஆல்சோ வி கேன் ஏபிள் டு பிரிண்ட் இட், ஓகே? சப்போஸ் நான் இப்படி ஒரு ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன்னா டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேமை நான் கொடுத்துக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஏ. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சாரி நான் ரேஞ்ச் கமாண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. ரேஞ்ச் கமாண்ட் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள், ஓகேவா? டேரெக்டாக ஃபார் ஐ இன் வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். இதில் ஐ ஓகே. ஸோ ஐயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டாக அது பிரிண்ட் பண்ண. ஃபஸ்ட்டு ஐ, என், எஃப், ஓ. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. எல்லாம் கீழே கீழே பிரிண்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு சைடில் வேணும் அப்படின்னா கமா எண்ட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு ஒரு சிங்கிள் கோட் க்ளோஸ் கோட் போட்டால் போதும், ஓகே? ஸோ எல்லாம் சைடில் நமக்கு வந்துடும், ஓகேவா? யா இது வந்து பேசிக்ஸாக ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இதுலேயே எனக்கு இன்ஃபோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் போதும், எனக்கு இந்த ஸ்மைட் வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், கூட ஒரு கண்டிஷனை கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன கண்டிஷன் தெரியுமா? இஃப் எனக்கு அந்த ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு ஓவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுவே ஸ்டாப் ஆகிடும், ஓகே? ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரி
ஓகே, ஆக்சுவலி இங்கே ஓன் கொடுத்தா அதுக்கு முந்தின லெட்டர் வரைக்கும் தான் ஒர்க் ஆகுது. ஸோ எஸ் கொடுத்தா தான் இன்ஃபோ வருது. அப்படியே ரேஞ்ச் கமாண்ட் மாதிரி, ரேஞ்ச் கமாண்டில் இங்கே நம்ம 6ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 5 வரைக்கும் தான் ஆன்சர் காமிக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் அதுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இல்லைனா நான் இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்தேன்னா எனக்கு எஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லைன் இந்த லூப் என்ன பண்ண தெரியுமா, ஃபார் ஐ இன் ஏ. ஸோ ஏல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை ஐல ஸ்டோர் பண்ணி வைக்கும். தென் பிரிண்ட் ஆஃப் ஐ, ஐல என்ன லெட்டர் இருக்கும், இந்த ஐ பெரிய கேபிட்டல் லெட்டர் ஐ இருக்கும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி தான் இட் வில் செக் ஃபார் த கண்டிஷன் அந்த ஐ இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆர் நாட். சப்போஸ் எஸ் ஆர் தான் ஸ்டாப் பண்ணிடும் ஹோல் ப்ரோக்ராமையும். சப்போஸ் இட் இஸ் நாட் எஸ் மீன்ஸ் it will print up to the I. Okay, and then next I value will be replaced by n. Okay, so n வச்சு replace பண்ணும்போது n will be printed. next line check பண்ணுவோம், அந்த n உம் s உம் சேமா அப்படின்னு பார்ப்போம். சேம் இல்லை, ஸோ n உம் print ஆகிரும். then f வேல்யூ பார்ப்போம், f print பண்ணும், f உம் s உம் சேமான்னு பார்ப்போம், இல்லை again continue பண்ணும். and yeah, ஓ பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் எஸ்ஸுக்கு அதே மாதிரி எஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் செக் பண்ணும், ஐலோட வேல்யூ எஸ். ஓகேவா? ஸோ அதுவும் இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுது. இங்கே ஆல்ரெடி இந்த லைனில் எஸ் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? பிரிண்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் லைனில் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் ஆச்சுனாலே நெக்ஸ்ட் திரும்ப போகாது, எதுவுமே பண்ணாது. ஓகே, இவ்வளோதான். ஓகே, எனக்கு ஒரு வேளை எஸ் மட்டும் வேண்டாம், மிச்சோட லெட்டர் வேணும்னா பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ கமாண்ட் கொடுத்தோம்னா ஓகே, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே போடலாம், கரெக்டாக வரும். ஓகே, யா என்ன தெரியுமா பண்ணும், இப்போ ஒரு வேலை ஐயோட வேல்யூ எஸ்ஸா இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸை கண்டினியூ பண்ணி. நீங்க பாருங்க, இன்ஃபோ எஸ்ஸை காணும், மைட் கண்டினியூ பண்ணியிருக்கா. ஸோ இவ்வளோதான். பிரேக் கமாண்ட் வந்து பிரேக் பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும், எஸ் வந்ததும் கண்டினியூ கமாண்ட் எஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இட் வில் ஜஸ்ட் கண்டினியூ. ஓகே, யா. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸ்ட்ரிங் டாபிக் லிஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோமா இதுக்கு முன்னாடி? ஸ்ட்ரிங் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, லிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? செட்டு, டிக்ஷனரி அந்த டாபிக்ஸ்லாம் ஜஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டாபிக் பார்த்து ஏதாவது ஞாபகம் இருக்கா? சம்திங் பேஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஒன்றுமே புரியலையே. ஓகே, ட்ரிபிள் கோட்ஸ்னா நம்ம ஸ்ட்ரிங் தான் பார்த்துருக்கோம். லிஸ்ட் பார்த்தோமா? எஸ் ஆர் நோ? லிஸ்ட் ஆக்சுவலி இந்த செஷன் பிரேக் கண்டினியூ. ஓகே, இது 1 வீக் பிஃபோர், அதாவது 2 வீக்ஸ் பிஃபோர் லாஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? ஓகே, லிஸ்ட் அப்போ நம்ம பார்க்கல, ட்ரிபிள் கோட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஓகே, ட்ரிபிள் கோட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பார்த்தோமா, ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது?
ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நான் A enforcement ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் கமாண்டில் இந்த ஏன்னு போட்டுட்டு ஒரு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு 2 கோலன் வச்சுக்கணும். ஓகேவா? நான் ஸ்டார்டிங் வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எண்டிங் வேல்யூவும் எங்கே முடிக்கணும்னு சொல்லலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் எண்ட் ஆகும். ஓகே, மூணாவது வேல்யூ நான் -1ன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு இந்த தான் -1th வேல்யூ. அது ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அண்ட் தென் டி அண்ட் தென் ஐ. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எனக்கு இது வந்து அவுட்புட் கிடைக்கும். ஓகே, யா. ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் பாசிட்டிவ் போர்ஷன் நெகட்டிவ் போர்ஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகேவா? பாசிட்டிவ் போர்ஷன்னா என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்னாலே அது வந்து ஸ்ட்ரிங் தான் சொல்லிட்டேன். அது டபுள் கோட்ஸ்க்கு அடுத்து ஒரு லெட்டர் இருக்கும் தெரியுமா? லெட்டரோ நம்பரோ ஏதோ ஒன்று அந்த இருக்கிறது தான் 0th போர்ஷன். இங்கே ஐ இருக்கு, ஐயோட போர்ஷன் வந்து 0. நெக்ஸ்ட் என்னோட போர்ஷன் 1, எஃபோட போர்ஷன் 2, அப்படியே கோஸானா இருக்கும். ஓகே, ஸோ பைத்தான் ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங்கில் டபுள் கோட்ஸ்க்கு அடுத்து உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட போர்ஷன் எப்போவுமே 0 தான். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டுக்கு 1, நெக்ஸ்ட்டுக்கு 2 அப்படி போயிட்டே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ஓகேவா? இதே மாதிரி நெகட்டிவ் போர்ஷனிங்னு ஒன்று உண்டு. ஓகேவா? அதுவும் சேம் ஸ்ட்ரிங் கான்செப்டில் எப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸை எண்ட் பண்ணியிருப்போம் தெரியுமா? நெகட்டிவ் ஸ்ட்ரிங்னா என்ன பண்ணும்? எண்ட் பண்ணி எடுத்துருக்கிறதுக்கு முந்தின லெட்டர் -1ஓட வேல்யூவாக இருக்கும். அதுக்கு முந்தின லெட்டர் -2, அதுக்கு முந்தின லெட்டர் -3. அப்படியே சிமிலர்லி இட் கோஸ் ஆன் அப் டு த லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கில் த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட பொசிஷன் 0th பொசிஷனில் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் லாஸ்ட் எலிமெண்ட்டோட பொசிஷன் மைனஸ் வேல்யூவில் இருக்கும். ஓகேவா? -1, -2, -3 இருக்கும். பட் கண்டிப்பாக -1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அது டிஃபால்ட் கண்டிஷன். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் தான். பிரிண்ட் ஆஃப் லென்த் போட்டுட்டு ஒரு ஏ போட்டால் போதும், எனக்கு வந்து லென்த் வந்துடும். ஓகே, இப்போது எனக்கு இதெல்லாம் அப்பர் கேஸில் மாற்றணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஏ டாட் அப்பர் ஆஃப். ஸோ எனக்கு எல்லாமே அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆகிடும். இதே லோவர் ஆஃப்னு கொடுத்தனா லோவர் ஆஃபில் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸான ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் பண்ணிக்கலாம். ஓகே, யா. ஓகே, அப் டு கான்செப்ட் கிளியரா? ஸ்ட்ரிங் வரைக்கும்